Hi friends, welcome back our channel. இப்போ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா மயிலாடுதுறையிலேருந்து காரைக்குடி கிட்டத்தட்ட ஒரு 1970 80 காலகட்டத்தில் கிட்டத்தட்ட அதிகமான ரயில் சேவை இயக்கப்பட்டிருக்கு. கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா அப்பு ஒரு 7 டவுன் ஒரு 7 கிட்டத்தட்ட 7 14 ட்ரிப்பு வண்டி போயிட்டு வந்திருக்கு. ஆனால் இப்போது கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு வண்டி போனது தான் திருப்பி வருது. ஸோ எதிர்மார்க்கத்தில் ஒரு வண்டியும் இல்லை, அதே போல் விரைவு ரயில்களும் இல்லை, எதுவுமே இல்லாமல் அந்த ஊர் மக்கள் தனித்தீவு போல் இருக்காங்க, ரயிலுக்காக இயங்கிட்டு இருக்காங்க. ஆனால் அந்த காலகட்டம் என்பது மயிலாடுதுறை காரைக்குடி மக்களுக்கு ஒரு பொற்காலம் தான் சொல்லுவேன். அதை பற்றி நம்ம இந்த காணொலியை நம்ம பார்க்க போகிறோம். ஸோ 70 80 காலகட்டம் பொறுத்த வரைக்கும் ஸோ மயிலாடுதுறையிலேருந்து முதல்ல எத்தனை ரயில் நிலையங்கள் இல்லாமல் போயிருக்கு, சில பேருக்குலாம் அது தெரிஞ்சிருக்காது. ஸோ அது நம்ம இந்த காணொலி மூலயமா நம்ம சொல்கிறோம். உங்களுக்கு இந்த காணொலியிலே நான் கொடுத்துருக்கேன், நீங்களே பாருங்கள். ஃபஸ்ட்டு மயிலாடுதுறை எடுத்துக்கிட்டிங்கன்னா அடுத்த ஊர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அப்போ மயிலாடுதுறை என்பது மயூரம் என்று அழைக்கப்பட்டிருக்கு. இது வந்து 70 80 காலகட்டம். மயூரம்க்கு அடுத்தது என்ன ஊருன்னு பார்த்தீங்கன்னா எலந்தங்குடி, மங்கேநல்லூர், இந்த 2 ரயில் நிலையங்களும் இப்போ இல்லை. கொல்லுமாங்குடி இல்லை, பேரளம். மயிலாடுதுறை விட்டிங்கன்னா பேரளம்னா இருக்குது, ஆனால் மங்கேநல்லூர் ஸ்டேஷன் இருக்குது, பட் ஸ்டேஷன் செயல்படவில்லை. ஆனால் அடையாளமே இல்லாமல் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா எலந்தங்குடியும் இல்லை, உங்களுக்கு கொல்லுமாங்குடியும் இல்லை, ஒரு அடையாளமும் இல்லை. அகலப்பாதை மாற்றப்பின் எல்லாமே டோட்டலாக மாறிடுச்சு. அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா பூந்தோட்டம் இருந்திருக்கு, பேரளத்துக்கு அடுத்தது பூந்தோட்டம். அடுத்த ஊர் முடிகொண்டான், ஒரு ஆல்ட்டு ஸ்டேஷனாக கருதப்பட்டிருக்கு. அந்த ரயில் நிலையம் இருக்கான சௌகரியங்களே இல்லை. அடுத்தது நன்னிலம் இருந்திருக்கு, விசலூர் அதுவும் இல்லை, விற்குடி இல்லை, கொடுக்காப்பாளையம் இல்லை. அதுக்கு அடுத்தது திருவாரூர். ஸோ இப்போ இதுக்கு செயல்படுற ரயில் நிலையம்னு பார்த்தீங்கன்னா மயிலாடுதுறை, பேரளம், பூந்தோட்டம், நன்னிலம் 4 ரயில் நிலையங்கள் தான் செயல்படுது. மீறி இருக்கிற ரயில்கள் எல்லாமே மூடப்பட்டு விட்டதான். அதெல்லாம் 80 காலகட்டத்தில் மூடியாச்சு. அடுத்தது என்ன பார்த்தீங்கன்னா திருவாரூர் வந்து காரைக்குடி பாதையை பொறுத்த வரைக்கும் திருவாரூர்லேருந்து திருத்துறைப்பூண்டி வரைக்கும் அனைத்து ரயில்களும் அப்போது செயல்பட்ட போல் இப்பயும் செயல்பட்டுனா இருக்குது. குறிப்பாக சொல்லணும்னா மாங்குடி, மாவூர் ரோடு, திருநெல்லிக்காவல், அம்மனூர், ஆலத்தாம்பாடி, மணலி, அடுத்தது உங்களுக்கு திருத்துறைப்பூண்டி. ஸோ இருக்கிற அனைத்து ரயில்களும் இப்போ செயல்பட்டுருக்கு. அடுத்தது திருத்துறைப்பூண்டிலேருந்து பட்டுக்கோட்டை பாதையை பொறுத்த வரைக்கும் என்னென்னு பார்த்தீங்கன்னா நெடும்பாளையம், பாண்டி இல்லை, நெடும்பாளையம் இல்லை. அடுத்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முத்துப்பேட்டை இருக்குது, சுந்தரம் அந்த ரயில் நிலையம் இல்லை. அதே போல் தம்பிக்கோட்டை இல்லை. அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா மரவாக்காடு இல்லை, ராஜமட்டம் ரோடு இல்லை. உங்களுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா திருச்சிற்றம்பலம் இல்லை. இப்போ திருப்பி உங்களுக்கு பார்த்திங்கன்னா திருத்துறைப்பூண்டியிலேருந்து பட்டுக்கோட்டை வரைக்கும் என்னென்ன ரயில் நிலையம் இருக்குதுன்னு இப்போதைக்கு என்ன ரயில் நிலையம் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா திருத்துறைப்பூண்டி இருக்குது, தில்லைவிளாகம், முத்துப்பேட்டை, அடுத்தது அதிராம்பட்டினம், பட்டுக்கோட்டை, இதை மட்டும் தான் இருக்குது. இப்போ இல்லாத ரயில் நிலையங்கள் பார்க்கும்போது என்னென்ன இல்லைன்னு பார்த்தீங்கன்னா சுந்தரம் இல்லை, தம்பிக்கோட்டை இல்லை, மரவக்காடு இல்லை, ராஜமத்தாம் ரோடு இல்லை. இப்போ அடுத்தது பட்டுக்கோட்டையிலேருந்து காரைக்குடி பாதை பொறுத்த வரைக்கும் பட்டுக்கோட்டைக்கு அடுத்து திருச்சிற்றம்பலமும் ஊர் இருந்திருக்கு, அந்த ரயில் நிலையம் இல்லை. கொன்னுக்காடு ஆல்ட்டு ஸ்டேஷனாக இருந்திருக்கு, அந்த ரயில் நிலையம் இல்லை. மேற்பானைக்காடு அந்த ரயில் நிலையம் இல்லை. இடையாறு இல்லை. அப்போ ஐங்குடி, அறந்தாங்கினா இருந்திருக்கு, இப்பயும் இருக்குது. வளரமாணிக்கம் இருக்குது, கண்டனூர், புதுவயல் இருக்குது, காரைக்குடி இருக்குது. இப்போ இல்லாத பட்டுக்கோட்டையிலேருந்து காரைக்குடி வரைக்கும் இல்லாத ரயில்கள் பார்த்திங்கன்னா திருச்சிற்றம்பலம், கொன்னக்காடு, மேற்பானைக்காடு, இடையார். ஸோ இந்த ரயில் நிலையங்கள்லாம் அப்போயே மூடிட்டாங்க. 80 காலகட்டத்தில் ரயில் நிலையம் இல்லை, இது 70 காலகட்டத்தில் ரயில் நிலையம்லாம் செயல்பட்டுருக்கு. கிட்டத்தட்ட இத்தனை ரயில் நிலையங்களும் செயல்பட்ட காலம்னா இது. ஸோ பஸ்ஸு அப்புறம் 80க்கு மேலே பஸ் போக்குவரத்து வருவதற்கு காரணமாக இந்த பாதி ரயில் நிலையங்கள் கைவிடப்பட்டன. இப்போ அதே போல் இந்த 70 80 காலகட்டம் என்பது மயிலாடுதுறை வந்து காரைக்குடிக்கு அப்பு 7 டவுன் 7. ஸோ மயிலாடுதுறை வந்து ஃபஸ்ட்டு வண்டி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இது காரைக்குடி ஃபாஸ்ட் பேசஞ்சராக கடத்திருக்காங்க. அப்போ ட்ரெயின் நம்பர் பார்த்தீங்கன்னா 123 சூப்பர் நம்பராக இருக்குது உங்களுக்கு. மயிலாடுதுறையிலேருந்து அந்த 2:50 இந்த வண்டி புறப்பட்ட வண்டி காரைக்குடிக்கு 10:20 போயிருக்கு. அடுத்த ரயில் பார்த்தீங்கன்னா பட்டுக்கோட்டை பேசஞ்சராக விட்டுருக்காங்க. இப்போ அந்த ரயிலே இல்லை. பட்டுக்கோட்டையிலேருந்து காலை, அதாவது மயிலாடுதுறையிலேருந்து காலை 6:20 புறப்படுற வண்டி மதியம் 12:15 பட்டுக்கோட்டை போயிருக்கு.
அடுத்த ரயில் பார்த்தீங்கன்னா திருத்துறைப்பூண்டிலேருந்து பட்டுக்கோட்டைக்கு இயக்கியிருக்காங்க. திருத்துறைப்பூண்டிலேருந்து 7 மணிக்கு புறப்படுற வண்டி 12:15க்கு பட்டுக்கோட்டை போயிருக்கு. அதுக்கு அடுத்தது காரைக்குடி பேசஞ்சர் ரயில் வந்து காரைக்குடி பேசஞ்சரை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா அடுத்தது திருத்துறைப்பூண்டி பேசஞ்சர் மயிலாடுதுறை வந்து 9:55க்கு புறப்படுற வண்டி திருத்துறைப்பூண்டிக்கு 12:50க்கு போயிருக்கு. அதுக்கு அடுத்தது காரைக்குடி பேசஞ்சர் அந்த ட்ரெயின் நம்பர் பார்த்தீங்கன்னா 139. ஸோ இந்த வந்து அனைத்து ரயில்களும் நின்று இருக்குது. காரைக்குடியில் அதாவது மயிலாடுதுறை வந்து 1:20க்கு மதியம் 1:20க்கு புறப்படுற வண்டி இரவு 10:05க்குனா காரைக்குடிக்கே போயிருக்கு. அடுத்தது திருத்துறைப்பூண்டி பேசஞ்சர் மாலை அதாவது மயிலாடுதுறை வந்து 5:45க்கு புறப்படுற வண்டி இரவு 8:55க்கு உங்களுக்கு திருத்துறைப்பூண்டிக்கு போயிருக்கு. அதுக்கு அடுத்தது திருவாரூர் பேசஞ்சர் அது வந்த வண்டினா உங்களுக்கு இரவு 9:10க்கு மயிலாடுதுறைன்னு புறப்படுற வண்டி இரவு 10:40க்கு திருவாரூர் போயிருக்கு. அடுத்தது பார்த்தீங்கன்னா ரிட்டர்ன் சர்வீஸ் பொறுத்த வரைக்கும் என்னென்னா இப்போ காரைக்குடியிலேருந்து மயிலாடுதுறைக்கு பொறுத்த வரைக்கும் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ரயில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட மயிலாடுதுறையிலேருந்து திருவாரூருக்கு இயக்கியிருக்காங்க. ஸோ திருவாரூரில் காலைல 6 மணிக்கு புறப்படுற வண்டி மயிலாடுதுறைக்கு 7:30 மணிக்கு காலைல போன வண்டினா திருப்பி வருது 7:30 மணிக்கு வந்திருக்கு. அடுத்தது என்னென்னு பார்த்தீங்கன்னா திருத்துறைப்பூண்டியிலேருந்து பட்டுக்கோட்டை திருத்துறைப்பூண்டியிலேருந்து காலைல 6:30க்கு புறப்படுற வண்டி 9:30க்கு உங்களுக்கு பட்டுக்கோட்டை வந்திருக்கு. அடுத்தது மதியம் அதாவது மதியத்தில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா காலை 4:40க்கு காரைக்குடியில் புறப்படுற வண்டி மதியம் 1:05க்கு மயிலாடுதுறை வந்திருக்கு. இந்த ரயில் ஸ்லாட்டில் தான் இப்போ எல்லாருமே கேட்குறாங்க. அப்போ உள்ள டைமிங் வேறு, இப்போ டைமிங்கை மாற்றி கூட எங்களை காலைல 6 மணிக்கு பல்லவனுக்கு அப்புறம் காரைக்குடியில் ரயில் சேவையே இல்லை. ஸோ காரைக்குடியில் புறப்படுற வண்டி மயிலாடுதுறைக்கு இதே டைமிங் வந்துச்சுன்னா அதே ரயில் திருப்பியும் உங்களுக்கு போகிற மாதிரி இருக்கலாம். ஆனால் இயக்காமல் அப்படியே வச்சுக்கிட்டு இருக்காங்க. ஸோ ரயிலெலாம் கோரிக்கை வச்சு ரயில்வே போர்டும் அப்ரூவல் கொடுத்தாச்சு. ஆனால் ரயில் இயக்காமல் காலதாமதமாகி கொண்டிருக்கிறது. அது என்ன காரணம்னு தெரியல. அதுக்கு அடுத்து திருத்துறைப்பூண்டியிலேருந்து மயிலாடுதுறைக்கு இயக்கியிருக்காங்க. திருத்துறைப்பூண்டியில் மதியம் 1:10 எத்தனை ட்ரெயின் பாருங்கள் அந்த காலகட்டத்தில் 1:10க்கு புறப்பட்டு 4:20க்கு மயிலாடுதுறை வந்திருக்கு. அதுக்கு அடுத்தது என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பட்டுக்கோட்டையிலேருந்து மயிலாடுதுறைக்கு இயக்கியிருக்காங்க. பட்டுக்கோட்டையிலேருந்து 2:15க்கு புறப்படுற வண்டி இரவு 7:55க்கு தான் உங்களுக்கு மயிலாடுதுறை வந்திருக்கு. ஸோ அடுத்த ரயில் பார்த்தீங்கன்னா காரைக்குடியிலேருந்து கிட்டத்தட்ட 2 மணிக்கு ஐ திங்க் இதான் கம்பன் விரைவு ரயில்னு நினைக்கிறேன் வந்து உங்களுக்கு திருத்துறைப்பூண்டிக்கு ஒரு 7 மணிக்கு வந்திருக்கு. ஸோ மயிலாடுதுறைக்கு என்னென்னா ஒரு 9:10 மணிக்கு போல் வந்திருக்கும். ஸோ இந்த ரயில் நிலையங்கள்லாம் இத்தனை ரயில்களும் இயக்கப்பட்டிருக்கு. அடுத்தது பார்த்தீங்கன்னா காரைக்குடியிலேருந்து 4:20க்கு புறப்படுற வண்டி அது வந்து உங்களுக்கு ஃபாஸ்ட்டு பேசஞ்சராக கருதப்பட்டிருக்கு. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காரைக்குடியிலேருந்து கிளம்புற வண்டி திருவாரூருக்கு இரவு 10:55க்கு வந்திருக்கு. மயிலாடுதுறைக்கு இரவு 1:05க்கு வந்திருக்கு. ஸோ இவ்வளோ ரயில் நிலையங்கள் அப்பு 7 டவுன் 7 என்ற சர்வீஸ் மூலயமா இயக்கியிருக்காங்க. அந்த காலகட்டம் என்பது ஒரு பொற்காலம்னா நான் சொல்லுவேன். அது லைனுக்கு பேர் மயிலாடுதுறை காரைக்குடி லைன் தான் இன்னைய வரைக்கும். ஆனால் இப்போ ரயில் இயக்கப்படுறது என்னன்னு கேட்டிங்கன்னா மயிலாடுதுறையிலேருந்து திருவாரூர் வந்து காரைக்குடிக்கு தான் இயக்கப்பட்டுருக்கு. ஒரே ஒரு ரயில் தான் போன ரயிலாக திருப்பி ரிட்டர்ன் வருது. வந்த ரயில் திருவாரூரில் கிட்டத்தட்ட 1 மணி நேரம் வரைக்கும் காத்து கொண்டிருக்கிறோம். அதே ரயிலை நேரடியாக விட்டாங்கன்னா மக்களுக்கு ஒரு பயனுள்ளதாக இருக்கும். ஆனால் ரயில் சேவையும் மிகவும் குறைந்த ரயில் சேவையாக இருக்கிறாங்க. அப்போ வெள்ள காலம் என்பது ஒரு பொற்காலம்னா மயிலாடுதுறையிலேருந்து காரைக்குடி மக்களுக்கு கிட்டத்தட்ட அப்பு 6 டவுன் 6 மொத்தம் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 7-14 ட்ரிப்ஸு வண்டி போயிட்டு வந்திருக்கு. ஸோ மயிலாடுதுறையிலேருந்து காரைக்குடிக்கு இயக்கியிருக்காங்க. மயிலாடுதுறையிலேருந்து திருவாரூருக்கு போயிருக்கு. அதே போல் மயிலாடுதுறையிலேருந்து திருத்துறைப்பூண்டிக்கு போயிருக்கு. அதே போல் மயிலாடுதுறையிலேருந்து பட்டுக்கோட்டைக்கு போயிருக்கு. ஸோ இவ்வளோ ரயிலுக்கு இம்பார்ட்டன்ஸி கொடுத்த காலம் போய் இப்போ மயிலாடுதுறையிலேருந்து காரைக்குடி விடுவதற்கே ரயில்கள் ஆனது இல்லாமல் இருக்கிறது அந்த பகுதி மக்களுக்கு. ஸோ அந்த காலம் என்பது இவ்வளோ ரயில்கள் இங்கே போன ரயில் அங்கேருந்து திருப்பி ரிட்டர்ன் வந்திருக்கு. ஸோ பார்க்கவே ஒரு கண்குள்ளா காட்சியாக தான் இருந்திருக்கும். பேசாமல் ஒரு டைம் ட்ராவல் மிஷின் வச்சுருந்தா கூட நம்ம அந்த காலகட்டத்தில் போய் இருந்து ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம் போல். அவ்வளோ ரயில் சேவையெல்லாம் பார்க்கும்போது இதெல்லாம் எப்போ வரும்னு என்று நாம் ஏங்கி கொண்டிருக்கிறோம். ஆனால் அப்போ உள்ள காலம் மக்களுக்கு அது ஒரு பொற்காலம் தான் நான் சொல்லுவேன். ஸோ அந்த ஊர் மக்களாக இதெல்லாம் பார்த்துருப்பாங்க. கிட்டத்தட்ட இந்த இவ்வளோ ரயில் சேவை போன பாதையில் இப்போது சொற்ப ரயில் சேவையெல்லாம் இயக்கிட்டு இருக்காங்க. ஸோ அது ரொம்ப வருத்தம் அளிக்கிறது. காலங்கள் மாறுற மாதிரி காட்சிகளும் மாறும் என்று நம்பலாம்.
ஸோ இதை உங்களுக்கு நினைவுபடுத்துறதுக்காக இந்த காணொலி பண்ணியிருக்கேன். இந்த காணொலியை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காமல் கமெண்ட்டை சொல்லுங்கள். காணொலி பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ மயிலாடுதுறை காரைக்குடி 1970 காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் 14 ட்ரிப்பு வண்டி போயிட்டு வந்திருக்கு. இப்பொழுது என்னென்னா ஒரு ட்ரிப்பு போன வண்டி ரிட்டர்னு கிளம்புற என்னமோ சாயங்காலம்னா, அதே போல் சொற்ப அளவுகள்லாம் ரயில் இயக்கப்பட்டுருக்கு. ஸோ ஒரு வருத்தம் அளிக்கிற விஷயமா இருக்குது. இதை பார்த்து உள்ள மக்களுக்கு இது ஒரு எனர்ஜியாக இருக்கட்டும். இந்த மாதிரி ரயில் சேவை விரைவில் வரும் என்று நம்பலாம். ஸோ இந்த காணொலியை பற்றி என்ன நினைக்கிறீங்க மறக்காமல் கமெண்ட்டை சொல்லுங்கள். காணொலி பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். உங்களை அடுத்த ஒரு காணொலியை சந்திக்கிறேன். நன்றி மக்களே.